திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. சேரனும் அவனது வெற்றிப்படையும் மதுரைக்கு திரும்பின. சேர சோழ மன்னர்கள் தனி ரதம் ஒன்றில் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டனர். அன்றிலிருந்து 4ஆம் நாள் மதுரை கோட்டை வாயிலை அந்த வெற்றிப்படை அடைந்த பொழுது அங்கே வெற்றி மாலையை கையிலும் மாலையில் உள்ள மலர்களின் மலர்ச்சியை முகத்திலும் காட்டிக்கொண்டு நின்றிருந்த கோப்பெருந்தேவி அந்த மாலையை பாண்டியன் நெடுஞ்செழியனின் கழுத்தில் அணிவித்தாள். தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் வாழ்க என வாழ்த்தொளி விண்ணை முட்டு எழுந்தது. நகரெங்கும் ஊடுருவி அது கோட்டை சுவரிலும் எதிரொலித்து வைகையில் பாய்ந்தது. மதுரைக்கு வந்து சேர்ந்த பின் பழையனின் விருப்பப்படி சேரன் பிரத்யேகமான சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் சோழன் அவ்வாறு சிறை வைக்கப்படாமல் பிரத்யேக மாளிகையில் பெரும் விருந்தாளி போல் வைக்கப்பட்டான். பலருக்கு இது வியப்பாக இருந்தது. சோழ மன்னனே புரியாமல் தான் குழம்பினான். அவனது குழப்பத்தை தீர்க்கும் பொருட்டு அன்று இரவே அவனிடம் வந்தார் தலைமை புலவர் பாங்குடி மருதனார். சோழ மன்னா, பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கும் கோப்பெரும் தேவிக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது என்றார். இதென்ன அர்த்தமில்லாத பேச்சு என்பது போல் அவரை பார்த்தான் பிறநற்கிளி. அதை விளக்க முற்பட்ட புலவர், திருமணம் நடந்ததே தவிர ஊரறிய உலகறிய நடக்கவில்லை. போர் குறுக்கிட்டு விட்டதால் நாளைக்கு மிகச் சிறப்பாக அத்திருமணம் நடைபெறப் போகிறது என்றார். அதை பற்றி எனக்கென்ன என்று வெறுப்புடன் கேட்டான் சோழ மன்னன். போரின் தோல்வி அவனை வெகுவாக பாதித்திருந்தது. இது மிகவும் அசந்தர்ப்பமான கேள்வி என்றார் புலவர். சோழனுக்கு கோபம் மூண்டது. புலவரே, அடிப்பட்ட வேங்கையுடன் விளையாட வேண்டாம் என்று எச்சரித்தான். தோற்றாலும் உன் வீரம் அப்படியேதான் இருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சி சோழ மன்னா. ஆனால் விளையாட்டு என்று ஏதோ சொன்னாயே, அதுதான் எனக்கு பொருத்தமானதல்ல என்றார். அப்படியென்றால் எனக்கு பொருத்தமானது என்கிறீர்களா? அதை நான் வேறு சொல்ல வேண்டுமா? உன் விளையாட்டுக்குத்தான் வினையாய் இருக்கின்றதே என்று கூறிய புலவர் சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்தார். 18 ஆண்டுகள் பின்னோக்கிப்பார். ஏதோ ஒரு விழாவிற்காக மதுரைக்கு வந்த நீ இங்கே இருந்த ஆடலரங்கு உத்தமச்செல்வி என்கின்ற பெண்ணை கண்டாய், காதலித்தாய், கடிமணமும் புரிந்தாய், கைவிட்டு விட்டு ஓடிவிட்டாய். உண்மைதானே புலவரே? நீங்கள் சொல்வது கதையல்ல, உண்மை. அவளை விட்டுவிட்டு ஓடிய நீ சில தினங்களில் உறையூரில் மன்னனாக முடிசூட்டி கொண்டு வேறொருத்தியை மணந்து கொண்டாய். உத்தமச் செல்வியை மறந்தாய். உண்மையா? அவள் உன்னை போலவள் உன்னை மறந்துவிடவில்லை. உன் உறவை போற்றினாள், உன் நினைவை போற்றினாள். ஆனால் உன்னைப்போல் அசுர சுகம் கிடைக்குமோ என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அது மட்டுமின்றி சோழமன்னா, எப்பொழுது நீ முடிசூடி வேறொருத்தியை மணந்தாயோ உன் வாழ்க்கையில் குறுக்கிட்டு உனக்கு பெரும் தொல்லையை தர அவள் விரும்பவில்லை. நீ தந்த அன்பே தனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதினாள். தியாகியாக வாழ்ந்தாள். புலவரே, அவள் இருக்கின்றாளா? ஏன் கேட்கின்றாய்? அவள் உயிரோடு இருக்கின்றாளா என்று கேட்டது தவறா? அவளை பற்றி உனக்கென்ன வந்தது? அவள் தியாகிதான் புலவரே. அவளை பற்றி அறிய விரும்புகின்றேன். இத்தனை நாட்களாக ஏன் அறிய முற்படவில்லை? சோழன் பதில் கூற முடியாமல் தவித்தும் பதவி உன்னுடைய அகக்கண்களை கூட மூடிவிட்டது. ராஜ்ய வெறி உன்னை மிருகமாக வைத்திருந்தது. இன்று தோற்று போனதும் அகக்கண்கள் திறந்து மனிதனாக ஆகியிருக்கிறாய். எனவேதான் கேட்கிறாய் என்று சாடிய புலவர், உன்னை மணந்தவர்களுக்கு பூரண ஆயுள் பலமில்லை சோழமன்னா. உன் பட்டத்தரசி ஆலாங்கனத்து போரில் தீக்குளித்தாள். உன் உத்தமச் செல்வியோ மகள் ஒருத்தியை பெற்றுக் கொடுத்துவிட்டு மாண்டு போய்விட்டாள். அந்த பெண்ணுக்குத்தான் நாளை உலகறிய திருமணம் நடக்கப் போகிறது என்றார். கோப்பெருந்தேவி என் மகளா? பரவசத்துடன் கேட்டான் சோழ மன்னன். ஆம், அவளது திருமணத்திற்கு தந்தையாகி நீ இருக்க வேண்டாமா? ஆகவேதான் உன்னை அழைத்தேன். அதனால் போரில் உன்னை கொல்லக்கூடாது என்று என் சீடனிடமும் யாசித்து கேட்டுக்கொண்டேன். சோழ மன்னன் சிறிது நேரம் வரை எதுவுமே பேசவில்லை. அவன் மனம் பலவாறு தத்தளித்தது. புலவரே, யாருமே அறியாத என் வாழ்க்கை இரகசியத்தை தாங்கள் எப்படி அறிந்தீர்கள் என்று கேட்டான். அரசனுக்கு இருக்க வேண்டிய அறிவு உனக்கு இன்னும் மங்கிவிடாமல் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சோழமன்னா. உத்தமச் செல்வி என் வளர்ப்பு மகள். அவளது மகளையும் நான் தான் வளர்த்தேன் என்றார் புலவர். இந்த ரகசியத்தை போருக்கு முன்பே சொல்லியிருக்கக்கூடாதா புலவரே? இப்பொழுது மட்டும் ஏன் சொல்ல வேண்டும் சோழமன்னா? நீ மட்டும் இந்த போரில் வென்றிருந்தால் இந்த ரகசியத்தை வெளியிட்டிருக்கவே மாட்டேன். இப்பொழுது வெளியிட்டதற்கு காரணம் உன் மகள் வீரனை மணந்திருக்கின்றாள் என்பதை காட்டவும், உன் மருமகன் சிறுவன் அல்ல மாவீரன் என்பதை உணர்த்துவதும் தான்.
மகிழ்ச்சி புலவரே, உங்களுக்கு என் நன்றி என்றும் இருக்கும். தாங்கள் முன்னிருந்து என் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வையுங்கள். மகள் பிறந்தது கூட அறியாத எனக்கு மரியாதை என்ன வேண்டி கிடைக்கிறது? நான் வரவில்லை. நீ வராததற்கு இது மட்டும்தானா காரணம்? புலவர் பெருமானே, மன்னர்களின் உள்ளத்தை புலவர்களால் அன்றி வேறு யாரால் அறிந்து கொள்ள முடியும்? உங்களுக்கு நான் வேறு சொல்ல வேண்டுமா? வேண்டியதில்லை. உன்னுடைய வேதனை எனக்கு புரிகின்றது. போரில் தோற்ற நீ எந்த முகத்துடன் விழிப்பது என்று தானே கவலைப்படுகின்றால்? போரில் ஏற்படும் வெற்றி தோல்விகள் நிரந்தரமானவை அல்ல. அதை வைத்து கொண்டு நொந்து போகவும் வேண்டிய அவசியமில்லை. அதோடு என் சீடனை பற்றி நீ சரியாக அறிந்து கொள்ளவில்லை. உன்னை போரில் வென்றானே தவிர உன்னை அவமரியாதையாக நடத்தினானா? சொல். இருந்தாலும் சோழமன்னா, பாண்டியன் இனி உன் பகைவன் அல்ல, மருமகன். சண்டை போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் அல்ல. உன் ராஜசூய வேள்வியை இனி நீ அவனது உதவியை கொண்டே செய்ய முடியும். செய்யத்தான் போகின்றாய். புலவர்களின் வாக்கு என்றும் பொய்ப்பதில்லை. வீண் தயக்கங்களை விட்டுவிடு. மறுநாள் திருமண ஏற்பாடுகள் பலமாக நடந்தன. பாண்டிய மண்டலமே மதுரையில் திரண்டது. ஆனால் முகூர்த்த நேரம் நெருங்கும் பொழுது மணமேடைக்கு வரமறுத்த பாண்டிய மன்னன் அவனது நிலை அனைவரையுமே திகைக்க வைத்தது. நெடுஞ்செழியா, இதென்ன அர்த்தமற்ற மறுப்பு? இது உனக்கே நன்றாக இருக்கிறதா? இதுதான் பாண்டியரின் பண்பா? நீ எனது சீடன் என்பது உண்மையானால் மறுப்பு சொல்லாமல் மணமேடைக்கு போ. வெற்றி வீரனுக்கு இது அழகல்ல. சீறினார் தலைமை புலவரும் குருநாதருமான மாங்குடி மருதனார். சரியாகச் சொன்னீர்கள். வெற்றி வீரருக்கு இது எப்படி அழகாகும் என்று கூறி சிரித்த நெடுஞ்செழியன் தன் வலதுபுறமாக திரும்பி, இதென்ன பெண்ணை போல் மறைந்து நிற்கிறீர்கள்? வாருங்கள் படைத்தலைவரே என்று பழையனை அழைத்து முன்னிறுத்தி, குருநாதரே, போரின் வெற்றியை ஈட்டியது நான் அல்ல. இதோ வீரத்தோடு சம்பந்தமில்லாதவர் போல் நிற்கின்றாரே படைத்தலைவர், இவர்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? இவரை மணக்க பல்வேறு தொல்லைகளை தாங்கிக் கொண்டு மேகலை காத்திருக்கின்றாளே, அது தங்களுக்கு தெரியாதா? இந்த இருவரது திருமணத்தை முடித்து வைக்காமல் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்ட நான் இரண்டாவது முறை இங்கே அமர்க்களப்பட வேண்டுமா என்று கேட்டுவிட்டு, எங்கே என் சகோதரி மேகலை என்று ராஜகம்பீர தோரணையில் கேட்கவும், மறுகணம் மயில் போல வந்து நின்றாள் மேகலை தன்னுடைய தந்தையுடன். போய் உட்கார் சகோதரி. படைத்தலைவரே, இன்னுமே என்ன தயக்கம்? முகூர்த்த வேளை வந்துவிட்டது. போய் உட்காரும் மணவரையில் என்று கட்டளையிட்டான் மன்னன். மறை ஒலிகள் முழங்க திருமணம் முடிந்ததும், அவையோர்களே, என் அருமை குடிமக்களே, வீரத்திற்கு சிகரமாக விளங்கி போரில் பெரும் வெற்றி பெற்ற நம் படைத்தலைவருக்கு பாண்டிய அரச மரபில் வழங்கப்படும் மிகச்சிறந்த பட்டமான மாறன் என்னும் பட்டத்தை இந்த நாளில் என் அன்பு பரிசாக அளிக்கின்றேன். இன்று முதல் இந்த பட்டம் அவரது பெயருடன் சேர்ந்து விளங்கட்டும் என்றான். பழையன் மாறன் வாழ்க வாழ்க என வாழ்த்தொழிகள் எழுந்து அடங்கிய பொழுது புலவரை பார்த்து கேட்டான் பாண்டியன். குருநாதரே, நான் தங்கள் சீடன்தானா? இல்லை நெடுஞ்செழியா, நான் தான் உன் சீடன் என்றார் புலவர் கண்கள் படிக்க. அரண்மனை அந்தப்புறத்தின் மேல் மாடியில் இருந்த பேரழகு வாய்ந்த பள்ளி அறையில் பட்டு மஞ்சத்தில் அமர்ந்திருந்த கோப்பெருந்தேவியை பார்த்து கேட்டான் பாண்டிய மன்னன். கடைசியில் நீ அரச மகள்தானா? அவனை வியப்புடன் பார்த்தாள் அரசி. ஏன், நான் அரச மகளாகியிருப்பது பெருமைக்குரியதுதானே என்றாள். பெருமைக்குரியதுதான். ஆனால் என்ன, நீ அந்த துடுக்கு பெண்ணாகவே இருந்திருந்தால் நன்றாக இருக்கும். ஏன், அப்போதுதான் வேறு எந்த அரச மகளையாவது நான் மணக்கலாம். இதுதான் அரச மகளாக விட்டேனே, வேறு என்ன வேண்டும்? இல்லை, வடநாட்டில் அரச மகர் பலர் பேரழகிகளாம். அப்படியா விஷயம்? அந்த ஆசை வேறு இருக்கின்றதா? அது எப்படி வருகிறது என்று நான் பார்த்து விடுகின்றேன் என்று சொல்லி அவன் மீது முரட்டுத்தனமாக விழுந்து அவனை அணைத்து கொண்டாள் அரசி. ஐயோ விடு தேவி, இதென்ன இப்படி என்று திணறினான் மன்னன். அந்த முரடு அதையெல்லாம் காதில் வாங்குவதாக இல்லை. இதே நேரத்தில் மோகூர் அரண்மனைக்கு அடுத்த பாறை ஒன்றில் கிடந்த மேகலையை நெருங்கி, சரி என்றான். என்னது சீறினாள் மேகலை. கோபம் எதற்கு மேகலை? தவறாக என்ன நான் கேட்டுவிட்டேன்? போரில் பங்கு கொண்டவளாயிற்றே, உடலில் காதங்கள் ஏதாவது பட்டிருக்கும் அல்லவா? பார்த்து மருந்திடலாம் என்பதற்காகத்தான் அப்படி கூறினேன். அழகாக இருக்கிறது. போர் முடிந்து 1 வாரமாகிவிட்டது. இப்பொழுதுதான் என் மீது அக்கறை வருகிறதாக்கும். கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அப்படி என்ன தாமதம் என்னை கவனிப்பதை விட?
அது என்ன அப்படி கேட்டுவிட்டாய்? உன்னை சிறையெடுத்த சேரனை தண்டிக்க வேண்டாமா மேகலை? பாண்டியர்கள் யானைகளை களவாடியதாக பொய்க்குற்றம் சாட்டி அதை சுமத்தி அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டாமா? அதற்காக மூங்கில் கோட்டை ஒன்றை அமைத்தேன். யானைகளை பிடிக்க எப்படி மூங்கில்களை பரப்பி வைத்து பிடிப்பார்களோ அப்படி யானை நாட்டு மன்னன் சேரனை வைத்திருக்கும் சிறையை மூங்கில்களால் அமைத்து மறைத்து அவனது குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்கின்றேன். சந்தனக்கோட்டையில் உன்னை சிறை வைத்தவனை மூங்கில் கோட்டையில் நான் சிறை வைத்திருக்கின்றேன். இதுதான் தாமதத்திற்கு காரணம். ரொம்பவும் களைத்திருப்பீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மேகலை, பொய் சொல்லாதீர்கள். உங்கள் உடம்பு களைத்திருப்பது தெரிகின்றது. என் உடலின் சக்தி உனக்கு தெரியாது. பெருமையை அடித்துக் கொள்ளுகின்றார்களாக்கும். நான் பொல்லாதவன், என்னை இகழாதே. எல்லாம் வெறும் பேச்சுத்தான் மேகலை. பின்னால் கஷ்டப்படுவாய். அதை வேறு எங்காவது போய் சொல்லுங்கள். அப்படியானால் அதை சோதித்து விட வேண்டியதுதான் என்று கூறி சோதனையை துவக்கினான் அவன். ஐயோ விடுங்கள், இதென்ன இப்படி என்று திணறினாள் மேகலை. அந்த முரடன் அதையெல்லாம் காதில் வாங்குவதாக இல்லை. நிறைவடைந்தது பாண்டிய முரசு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.